அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் மே மாதம் 5ஆம் தேதி திரும்பவும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மலர் மருத்துவம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது முழுக்க இயற்கை சார்ந்த மருந்து தான். ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது மலர்களோட சாறு. இது எதுக்கு அப்படின்னா, இது உடம்புக்கு எந்த வேலையும் செய்யாது. இது மன ரீதியாக நமக்கு எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதை மாதிரி மனசில் ஏற்படக்கூடிய அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் இந்த மலர் மருந்து எடுக்கும் பொழுது நம்ம முழுசாக பாசிட்டிவாக மாற்றி நம்மளை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் பிரச்சனைகளான எத்தனை விஷயங்கள் இருக்குது. வேலை கிடைக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நம்ம ரொம்ப எமோஷ்னலாக சில நேரங்களில் கோவப்பட்டு கத்திடுவோம், இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், இல்லை கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளியில் வர முடியாமல், இது எல்லா விஷயத்துக்குமே இந்த மலர் மருந்து உதவும். எந்த சைடு எஃபெக்டும் உங்களுக்கு இதில் இல்லை. பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மலர் மருந்து வேணும்னாலும் நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். காலையில் 3:20க்கு எழுந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான உணர்வை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். இதை எப்படி சொல்கிறதுனே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாதுங்க. அந்த இறை சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்கிறதுக்கு அந்த 3:20க்கு எழுந்தும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற டைம், என்ன ஒரு நிசப்தம், எத்தனை ஒரு அமைதி. நம்ம இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த லைஃப்பில் அந்த அமைதியை ஒரு அரை மணி நேரமாவது அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த 3:20லேருந்து 4 மணிக்குள்ள அத்தனை மிக பெரிய பேராற்றலும் அந்த நேரத்தில் நமக்காக இயங்கிட்டுருக்குது. யாராவது நீங்கள் எழுந்து அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா என் கூட நீங்கள் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்களேன். உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்றத நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா உண்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் அந்த அற்புத அனுபவத்தை உணர்ந்திருப்போம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம சாதாரணமாக ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கும், இல்லை ஒரு 10 மணின்னு சொல்லி சண்டே ஆனால் நாம் தூங்கிட்டு இருப்போம், அப்போ 10 மணிக்கு எழுந்துக்கலாம். அந்த மாதிரி லேட்டாக எழுந்துக்கும்போது நம்ம உணர்வுகள் எப்படி இருக்குது, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யாராவது கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம மைண்ட் செட்டை அவ்வளவு குழப்பமாகவும் மனசு ஒரே இறைச்சலாகவும் அமைதி இல்லாமலும், என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி டேவே அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்போம். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு காரணம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சது தான். அன்றைக்கி ஃபுல்லாக டல்லாக இருக்கும், எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாமல் இருக்கும், என்னமோ எதையோ ஒரு விஷயம், அதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி, ஒரு பிரிஸ்காக இல்லாத மாதிரி இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் இதுவே அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கும் பொழுது அன்றைக்கி டேவை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், மனசு சாந்தமாக இருக்கும். என்னமோ நம்ம கேட்டதெல்லாம் நடந்துட்ட மாதிரியும், நமக்கு வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரியும், நம்ம அந்த மாதிரி ஒரு அளவு கடந்த சந்தோஷத்தை எல்லாமே கிடச்சி மனநிறைவாக நம்ம இருந்தால் எப்படி இருப்போம்? அந்த இறை சக்தியோட தொடர்பில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு உணரணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பர்சனலாக உணரணும்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து மட்டும் பாருங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். எழுந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு முகம் வாஷ் பண்ணுறீங்களோ, குளிக்கணுன்ற அவசியம் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்தது. தோணுச்சுன்னா குளிங்க, ரொம்ப நல்லது, தப்பே கிடையாது. அமைதியாக உட்காந்து அந்த தனிமையும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்களை மூடி, அந்த முடிஞ்சால் மாடி அந்த மாதிரி ஜன்னலோரங்கள், பால்கனி அந்த மாதிரிலாம் இருந்தால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இருக்கிற ரூம்லேயே நீங்கள் இதை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஜன்னல் கதவையாவது திறந்து வச்சுக்கோங்க. அந்த இயற்கை சக்தி, அந்த பிரபஞ்ச பேராற்றல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத நம்மளால் முழுமையாக உணர முடியும். அந்த சக்தியை கண்ணில் காட்ட முடியல, ஆனால் உங்கள் ஆறாவால் அதை நிச்சயமாக உணர முடியும். அந்த அற்புத சக்தி செய்கிற வேலை என்ன தெரியுமா? யாருமே செய்ய முடியாத, யாருமே தர முடியாத மன அமைதியையும் உங்களோட உள்ளுணர்வு விழிப்புணர்வையும் அந்த சக்தி தந்துக்கிட்டே இருக்குது. அது தினமும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா நேரங்களிலும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில்
வேலைக்காக ஓடுறதும், பணத்தை தேடி ஓடுறதும், பொருளாதாரத்தை தேடி ஓடுறதுமாகவே நம்மளோட ஒரு நாள் ஃபுல்லாக கழியுது. அட்லீஸ்ட் அந்த அரை மணி நேரமாவது அந்த அதிகாலை நேரத்தில் இந்த இயற்கையோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த டே ஃபுல்லாக என்ன ஆரோக்கியம் கிடைக்கணுமோ, என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்கணுமோ, நீங்கள் கேட்டால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், நான் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்குற நேரம் அந்த அதிகாலை நேரம். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம், ஏன்னு சொல்ல தெரியாத இனம் புரியாத உணர்வு. ரொம்ப பிடிச்சவங்க கூட இருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டுங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்மை படைத்த அந்த சக்தி கூடவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு பெரிய ஆனந்தம். ஏன்னா அங்கேருந்து நம்ம பிரிஞ்சு இங்கே வந்து இந்த மாயை உலகத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற வேதனையும் நரகம்னு எல்லாரும் நம்ம மேலே போய் அனுபவிக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. இந்த மனித பிறப்பே ஒரு நரகத்துக்கு சமம்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி ஓடுறோம். அமைதியே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. ஒரு சந்தோஷம், நமக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்கிறோமானா செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்வியலும் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களும் நம்மளை செய்ய விடுறதில்லை. நம்மளும் எல்லார் மாதிரியும் பணத்தை தேடி தான் ஓடணும். எத்தனையோ பேர் பணத்தாசையே இல்லாமல் வாழ்வாதாரத்துக்காக பணத்தை தேடி ஓடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஆன்மீக கடலுக்குள்ளே விழணும், அந்த இறைவனையே தேடணும், எந்நேரம் அந்த இறைவனை நினச்சிட்டு இருக்கணுன்ற ஆசைலாம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் செயல்படுத்த முடியாமல் பொருளாதாரம் தடையாக வந்து நிற்கும். ஏன்னா இதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இதுலேருந்துலாம் வெளியில் வரணும் அப்படின்னா ஈஸியாக சொல்லிட்டா அப்படியே வெளியில் வந்துடலாம் நினச்சா அப்படி வெளியில் வந்துடலாமா அப்படின்னா இல்லை. அதற்கு சில பயிற்சிகள் தேவையாக இருக்குது. மனசை அவ்வளவு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் சக்தி நமக்கு வேணும். அப்படின்னா ஒரு சக்தி வேணும்னா அதை சக்தி படைச்சவங்க கிட்டேருந்து தானே வாங்கிக்க முடியும். அப்போ அந்த சக்தியை மிகப்பெரிய ஆற்றலாக, இந்த பிரபஞ்ச பேராற்றலாக அந்த அதிகாலை நேரத்தில் இயங்கிச்சுக்குதுன்னா அந்த நேரத்திலிருந்து தானே நம்ம அந்த சக்தியை எடுத்துக்க முடியும். ஒன்றுமே எனக்கு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இதை அப்படியே அந்த பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். அந்த இறையாற்றல் கிட்ட அப்படியே சொல்லுங்கள். அந்த இறைவர் காது கொடுத்து கேட்பார். நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க, எந்த மொழியில் வேணாலும் பேசுங்க. பேசாத மௌனத்திற்கு கூட இந்த இயற்கை செவி சாய்க்கும், இந்த இறைவன் செவி சாய்ப்பார். மௌனத்திற்கு அவ்வளவு பலம் இருக்குது. அந்த மௌனத்தோடு இருக்கும் பொழுது தான் அந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஜன்னல் வழியாக நீங்கள் அந்த வானத்தை பாருங்களேன். காலையில் எழுந்த உடனே நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே நேராக போயிட்டு அந்த வானத்தை பார்க்குற சூழ்நிலை எங்கே உங்களுக்கு அமைதோ, மாடியிலையோ வீட்லேயோ ஜன்னல்கிட்டேருந்தோ அப்படியே பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் அற்புதமான நாளாக எனக்கு ஆரம்பிக்கணும், இந்த நாள் முழுவதும் நான் பாசிட்டிவோடு இருக்கணும், முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும், மன திருப்தியோடு வாழணும், இறைவா உன்னோட நினைப்பிலேயே நான் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த பிரேயரை தினமும் இந்த வானத்தை பார்த்து, இந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்து நீங்கள் தினமும் கேளுங்க. நம்மளால் முடிஞ்சதை எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துவோம், முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம், என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் அப்படின்னு இந்த இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான அந்த நன்றி உணர்வை அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை தொடங்கி பாருங்களேன். டைம் இருந்துச்சுன்னா அந்த 3:20 4 மணிக்குள்ளார அமைதியாக உட்காந்து அந்த இறையாற்றலோடு கனெக்ட் ஆகி பாருங்களேன். ஐயோ, அந்த சந்தோஷம் என்னால் வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாதுங்க. அந்த அரை மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா என்ன கேட்டாலும், அதாவது உடனே இந்த பொருளா அந்த பொருளா, எனக்கு வேலையா, லட்சமாக பணமா, இதை மட்டுமே யோசிக்காதீங்க. உள்ளுணர்வு உங்களை சரியாக வழி நடத்தக்கூடிய அந்த உள்ளுணர்வு அந்த டைமில் உங்களுக்கு உருவாகுங்க. நம்ம இறைவனே என் கூட இருன்னு கேட்குறது பெரிய விஷயமா, இல்லை அந்த இறைவன்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறது பெரிய விஷயமா? அப்போது இறைவனே நம்ம கூட இருந்துட்டா நமக்கு என்ன வேணும், நம்மளை எப்படி கரை சேர்க்கணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சவர் இல்லையா? அவர் படைத்த சக்திக்கு தெரியாதா? அந்த சக்திக்கிட்ட போய் கேட்கணுமா? கேட்குறதுங்கிறது ஒரு நிலை, அதை தாண்டினது எதுவுமே வேண்டாம், நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு நிலை. அந்த நிலைக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு தான்
நானும் யோசிக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் பொருளை கேட்போம், பொண்ணை கேட்போம், வாழ்வாதாரம் கேட்போம், வேலை கேட்போம், இதை பற்றியே தான் இருப்போம். ஆனால் இதை தாண்டின நிலை என்னென்னா, நீயே என் கூட இருந்துரு இறைவா, என் வாழ்க்கையை முழுவதும் நீயே என் கூட இருங்க அப்படின்னு கேட்குறது தானே உயர்நிலை ஞானமாக இருக்க முடியும். அப்போது அந்த இறைவனையே கேளுங்க. அந்த இறைவனோட நீங்கள் டைரக்டாக பேசக்கூடிய அற்புதமான நேரம். உங்களுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல் பேசுகிறது புரியுங்க. அந்த நேரத்தில் புரியும். அந்த தென்றல் காத்தா வந்து உங்கள் மேலே தீண்டும் பாருங்க, புரியாத விஷயம்லாம் புரியுங்க. அந்த மன சந்தோஷத்துக்கு நீங்கள் எங்கே போய் என்ன ரிலாக்ஸ் பண்ணாலும், எத்தனை ஊராக போய் ஒரு கொடைக்கானல், ஊட்டி அங்கே இங்கேன்னு போனாலும் இல்லாத சந்தோஷம் அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். எந்தவித செலவும் இல்லாமல் கொட்டி கிடைக்குது இரையாற்றல். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அந்த நேரத்தில் நம்ம கண்முழிச்சு எழுந்து உட்காந்து முதுகு தண்டை நேராக வச்சு அந்த இறைசக்தியோட கனெக்ட் ஆக முயற்சி பண்ணுங்கள். அந்த இறைசக்தி உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உணர முடியும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது, உணரக்கூடிய தன்மை இருக்குது. இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்கார். நான் ரெடியாக இருக்கேன், நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ என்கிட்ட வரியான் தான் அந்த இறைவன் கேட்டுட்ருக்கார். ஸோ இன்னிலேருந்து இந்த நிமிஷத்தில் இந்த முடிவு பண்ணுங்கள். என்றைக்கெல்லாம் முடியுதோ அன்றைக்கெல்லாம் எழுந்துருங்க. உங்களால் எப்போல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அந்த இயற்கையோட அதிகமாக நேரம் கொடுங்க. நன்றி உணர்வை கொடுங்க, அன்பை கொடுங்க. அன்பை பொழியறதுக்கு என்னங்க காசு பணம் தேவை? எல்லாரையும் வாழ்த்துவோம். எல்லாரும் குழந்தைகள் தான், எல்லாரையும் வாழ்த்துவோம். நம்மளோட பெரியவங்களையும் சேர்த்து நம்ம வாழ்த்தலாம், நம்மளோட சின்னவங்களையும் வாழ்த்தலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சந்தோஷம், ஆனந்தம், அன்பு பொங்கி வழிஞ்சு இரையாற்றலோடு இந்த பிரபஞ்சம் இருக்கணும்னு நானும் உங்கள் கூட சேர்ந்து வாழ்த்துறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.